السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إن من أشراط الساعة أن يرفع العلم أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கணிதத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையில் இந்த உலக வாழ்க்கையினுடைய எல்லா விதமான பகுதிகளையும் எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய அடியார்களுக்கு அழகான உபதேசங்களை பல இடங்களிலே சுட்டி காண்பிக்கின்றார். அதிலே அதிமுக்கியமாக ஒன்று, நான் நம்மவர்களுக்கு மத்தியிலே எல்லாமே எனக்கு தெரியும் என்பதாக ஏதாவது ஒரு சிறு அறிவை பெற்றுக்கொண்ட உடனேயே நாம் ஆணவத்தோடும் தற்பெருமையோடும் நாம் சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த வார்த்தை எல்லாமே எனக்கு தெரியும் என்பதாகும். அதுவும் எந்த அறிவை கொண்டு, கொஞ்சமாக கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அறிவை கொண்டு யார் ஆணவம் கொள்கிறார்களோ, பெருமிதம் கொள்கிறார்களோ, நிச்சயமாக அந்த அறிவு கல்வி என்பது ஒரு காலமும் நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக நிச்சயமாக அமையாது. எப்பொழுது நாம் அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொள்கிறோமோ, அந்த அறிவு அதனுடைய வளர்ச்சியை நாம் வெளிப்படையாக பார்த்து விடலாம். எப்படி நம்முடைய பணிவும் நம்முடைய அடக்கமும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அறிவினுடைய அளவுகோலை நமக்கு வெளிப்படையாக எடுத்து காண்பிக்கும். ஏதாவது ஒரு புத்தகமோ அல்லது ஏதாவது ஒரு இடத்திலே போயோ சிறு இல்முகளை கற்றுக்கொண்டு நாம் மிக பெரும் ஆளாக மற்றவர்களுக்கு மத்தியிலே காண்பிப்பதற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய எந்த இல்மும் நமக்கு பிரயோஜனம் தராது. ஒரே வார்த்தையிலே சொல்வார்கள், நிறைகுடம் தழும்பாது என்பதாக சொல்வார்கள். நிறைகுடம் தழும்பாது என்பதாக சொல்வார்கள். உண்மையிலேயே இல்முகளை அதிகம் அதிகம் கற்றுக்கொண்டே இருப்பவர்களுடைய வெளிப்பாடுகளை நாம் கவனிக்கின்ற பொழுது அவர்களிடத்தில் பணிவும் அந்த அடக்கமும் இருந்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். அதை கொண்டே நாம் அவர்கள் நிறைகுடம் என்பதாக நாம் அறிந்து கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த ஒரு மனிதன் எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு எதுவும் நீங்கள் சொல்லித்தர வேண்டாம் என்பதாக யாராவது ஒரு மனிதன் சொல்லுகின்றான் என்று சொன்னால் அவன் அருகிலே குன்றியவனாகத்தான் இருக்க முடியும். அது ஆபத்தாகவும் இருக்கும், ஆணவத்தினுடைய அடையாளமாகவும் இருக்கும். ஒரு விஷயம் தெரியுமா? மலக்குமார்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், நபிமார்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வினால் இல்முனுடைய ஊற்றை பெற்றவர்கள் மலக்குமார்கள். மலக்குமாரிடத்தில் ஏதாவது கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அல்லாஹு அலம் என்பதாக சொல்வார்கள். எல்லாமே அல்லாஹ்க்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. நபிமார்களிடத்தில் கேட்கின்ற பொழுதும் அல்லாஹு அலம் என்பதாக சொல்வார்கள். அல்லாஹிற்குத்தான் எல்லாமே தெரியும் என்பதாக சொல்வார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால்
வளர்த்தெடுக்கப்பட்ட அருமை சஹாபா தோழர்களிடத்தில் கேட்டால் என்ன சொல்வார்கள்? அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம் என்பதாக சொல்வார்கள். ஏதாவது கேட்டால் உடனே முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு பதில் சொல்ல மாட்டாங்க. பதில் தெரிந்திருந்தாலும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹும் அவனது நபியும் மாத்திரம் அறிவார்கள் என்பதாக சொல்லிக்கொண்டு அமைதி காத்து அருமை சஹாபா தோழர்கள் பதிலை அருமை நாயகத்துடைய நாவில் இருந்து வெளிப்படுவதை எதிர்பார்ப்பார்கள். இது நிறைகுடத்தினுடைய அடையாளம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்மினுடைய பெட்டகம். இல்மிலே, அறிவு ஞானத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீனால் நிறை குடமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருந்தான். அத்தகைய அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் குகைவாசிகளை பற்றி கேட்குறாங்க. கஹுவாசிகள் இருக்கிறாங்க இல்லையா, அருள்மறை குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய அந்த குகைவாசிகள், அவர்களை பற்றி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது உஜீபுக்கும் கதா என்பதாக சொன்னார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? நான் நாளைக்கு சொல்றேனே சொன்னார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைகுடமாக இருந்தாலும் அவருடைய வார்த்தை உடனே பதிலளிக்காமல் நாளைக்கு நான் சொல்கிறேன் என்பதாக பதில் கூறினார்கள். அதே போல அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கியாமத் நாளை பற்றி கேட்டாங்க. யூதர்கள் கியாமத் நாளை பற்றி கேட்டாங்க. அப்பொழுதும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆன் வசனத்தை இறக்கி அவர்களுக்கு பதில் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பதில் சொல்லல, அமைதியாக இருந்தார். யஸ்அலுக்கன் நாஸ் அனிஸ்ஸாஅ, அருமை நாயகமே உங்களிடத்தில் அவர்கள் கியாமத் நாளை பற்றி, மறுமை நாளை பற்றி கேட்கிறார்கள். குல் இன்னமா இல்முஹா இன்தல்லாஹ், நீங்க சொல்லுங்க கியாமத் நாளுடைய இல்ம்ங்கிறது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதாக சொல்லுங்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆன் வசனத்தை இறக்கி பதில் கூறினார். நம்ம கொஞ்ச காலம் தெரிஞ்சுட்டோம்னு சொன்னால் மற்றவர்களிடத்தில் போய் நம்ம போடுற ஆட்டம் இருக்கிற அல்லாஹு அக்பர், இல்மு முழுவதுமாக கற்றறிந்தவர்களாக மற்றவர்களுக்கு மத்தியிலே பெருமை அடிப்பதற்காக வேண்டி நாம் எல்லாம் ஆலிமாக இல்மிலே உயர்ந்தவர்களாக மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி பெருமை படக்கூடிய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் நிறைகுணமாக இருந்த அருமை நாயகமே நிறைய நேரங்களில் அமைதியாக இருந்திருக்கிறார். பதில் சொல்வதற்கு பகரமாக அவர்கள் அமைதி காத்திருக்கிறார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஐயுல் பிலாதி ஷர்ருன், எந்த இடம் மிகவும் கெட்ட இடம், உலகத்திலேயே மிகவும் கெட்ட இடம் எது என்பதாக கேட்கப்படுகிறார். ஊர்களிலேயே எந்த பகுதி கெட்ட பகுதி என்பதாக கேட்கப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லா அத்ரின்னு சொன்னாங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நிறைகுடமாக இருந்த அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா அத்ரி என்பதாக சொன்னார்கள், எனக்கு தெரியலப்பான்னு சொன்னாங்க. பிறகு இந்த கேள்வியை அருமை நாயகம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். ஊரிலேயே எந்த பகுதி கெட்ட பகுதி, தீய பகுதி எது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க லா அத்ரின்னு சொல்லிட்டாங்க. பிறகுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், ஊர்களிலேயே கெட்ட பகுதியாக இருப்பது எது தெரியுமா? அஸ்வாகுஹா, அந்த ஊரினுடைய கடை தெருதான், கடை வீதிதான் மிகவும் கெட்ட பகுதி என்பதாக சொன்னார். ஷைத்தான் குடியிருக்கக்கூடிய பகுதி கடை தெருவுகள். கடை தெருவுக்கு சென்றால் தெரியும், ஆங்காங்கே கூட்டமாக நின்று கொண்டு பலா முசீபத்துகளை பேசிக்கொண்டே இருப்போம், மற்றவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம். நிறைய பொய்களையும் மற்றவர்களுடைய கெட்ட விஷயங்களையும் வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு மனிதரை பற்றும் அசிங்கப்படுத்த நாம் நினைத்து கொண்டு பேசிக்கொண்டிருப்போமே, அந்த கடை தெருவுதான் மிகவும் மோசமான பகுதி. அஸ்வாகுஹா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிலளித்தான் என்று சொன்னால், எந்த விஷயத்திலேயும் சரி
இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய விஷயங்களிலேயும் சரி கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது முடிந்த அளவிற்கு அமைதி காத்து அதனுடைய உண்மையான விளக்கம் தெரிந்திருந்தாலும் அழகான முறையிலே பதிலளிப்பதும், தெரியவில்லை என்று சொன்னால் அமைதி காத்து இருப்பதும் தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு அழகான செயல். கல்வியினுடைய ஊற்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பெண்களிலேயே கல்விக்கு ஒரு உதாரணம் என்று சொன்னால் அது உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அவர்களிடத்தில் சுரைஹ் பின் ஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது கால் உரை அணிவோம் இல்லையா, இப்பொழுது நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சாக்ஸ். அந்த கால் உரைகள் அணுகின்ற பொழுது அதன் மீது நாம் மசகு செய்தால் ஒலிவினுடைய காலம் எவ்வளவு நேரம் இருக்கும், அந்த மசகு செய்துவிட்டு நாம் எவ்வளவு நேரம் அந்த ஒலிவை நாம் தொடர்படியாக வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு சந்தேகம். இந்த சந்தேகம் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நினைத்தால் பதில் கூறி இருக்கிறார். காரணம், அருவிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி மாத்திரமல்ல, பெண்களிலேயே அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் அருவிநாயகம். பெண்களுக்கு எந்த ஒரு சந்தேகனாலும் அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. அருவிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றியிருந்த அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த சுரைஹ் பின் ஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பதில் கூறினார்கள், நீங்க அலைக்க இப்னு அபீ தாலிப் ஃபஸ்அலுஹு அப்படின்ட்டாங்க, நீங்க போய் அலி ரலியல்லாஹு போய் கேளுங்க என்பதாக அனுப்பிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால் ஃபஇன்னஹு கான யுஸாஃபிரு மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரயாணத்திலே இருந்து அனுபவம் பெற்ற அலி ரலியல்லாஹு போய் கேட்டீங்கன்னா இதற்குரிய சரியான பதில் அவங்க சொல்லுவாங்க என்பதாக ஆயிஷா நாயகி அனுப்பி வச்சுட்டாங்க. அப்போ இந்த சுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அலி ரலியல்லாஹு போறாங்க. போய் அந்த செய்தியை கேட்குறாங்க. கேட்கின்ற பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த இல்மை அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ثلاثة أيام ولياليهن للمسافر. பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய காலிலே மசகு செய்வது என்பது பிரயாணத்திலே இருந்தால் அவர்களுக்கு 3 நாட்கள் வரை அந்த மசகு செய்வது அவர்களுக்கு நீண்டு கொண்டிருக்கும். அதே போல யௌமன் வ லைலத்தல் முகீம், ஊரிலே உள்ளவர்களுக்கு ஒரு நாளைக்கு அது நீளமாக கிடைக்கும் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரயாணத்தில் இருந்த பொழுது கற்றுக்கொண்ட இல்மை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காமிச்சார். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதற்கு பதில் கூறி இருக்கலாம், ஆனால் பதில் கூறலை. அலி ரலியல்லாஹு போய் கேளுங்க என்பதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்று சொன்னால் இந்த மசகினுடைய சட்டம், காலுரைக்கு மேலாக செய்யக்கூடிய மசகினுடைய சட்டத்தை யார் அனுபவித்தார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பயணம் செய்து பிரயாணம் செய்து அந்த நேரத்திலே கற்றுக்கொண்ட இல்மை அனுபவபூர்வமாக என்னை விட அலி ரலியல்லாஹு அன்ஹு உயர்ந்தவர்கள் என்பதாக இல்மினுடைய விஷயத்திலே தன்னை விட மற்றவர்களை முந்திக் கொண்டு வைத்தவர்கள்தான் நிறைகுடமாக இருந்தவர்கள், இல்மிலே நிறைகுடமாக இருந்தவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு இல்மினுடைய விஷயத்திலேயும் சரி நாம் கேட்டால் ஏதாவது ஒரு பதிலை சொல்லிடுறது, அதன் மூலமாக அது ஹலாலா ஹராமா, அல்லாஹ்விடத்தில் அது ஒப்புக்கொள்ளப்படுகிறதா, அதற்கு நன்மைகள் நமக்கு கிடைத்து விடுமா என்பதாகவெல்லாம் நாம் சற்றளவிலும் சிந்திப்பது கிடையாது. யார்த்தையாவது போய் கேட்போம், யாராவது பதில் சொல்லிட்டாங்கன்னா இதுதான் பதில் என்பதாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? இது போன்று சொதப்பலாக பதில் சொல்வதை இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக எச்சரிக்கை செய்யக்கூடிய வார்த்தைகளை சொல்லித் தருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இதா சுஇலத அன் இல்மி லா தஅலமுஹு, உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி உன்கிட்ட கேட்குறாங்கன்னு சொன்னால் அப்போ லா அஅலமுஹுன்னு சொல்லிடுங்க, எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லிடுங்க. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள்,
உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தங்க கேட்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பதில் தெரியலன்னு சொன்னால் தெரியாதுன்னே சொல்லிடுங்க. ஏதாவது சொல்லி அவர்களிடத்தில் நீங்கள் சொதப்பி விட வேண்டாம் என்பதை கண்டித்து அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, போதிய அறிவு நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால், நம்மள்கிட்ட கேட்டாங்களே நம்ம தெரியாதுன்னு சொன்னால் நம்மளை கல்வியில் ரொம்ப மட்டம் தட்டி நம்மளை பேசிடுவாங்களோ என்பதற்காக ஏதாவது ஒரு பதிலை சொல்லிடலாம் என்பதாக யாரிடத்திலேயும் பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் தெரியாதுன்னு சொல்லிடுங்க என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்று சொன்னால், இல்மிலே நிறைகுடமாக இருந்தவர்கள் எல்லோருமே எந்த ஒரு கேள்வியை கேட்டால் இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களிலே ஹலால் ஹராம் பேணுதலுடைய விஷயங்களிலே எந்த கேள்வியை கேட்டாலும் உடனே ஏதாவது ஒரு பதிலை சொல்லிட மாட்டாங்க, உடனே சொல்ல மாட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு நேரத்தில் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். நம்ம செய்யக்கூடிய அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இப்படித்தான் இருக்கும் என்பதாக ஏதாவது ஒரு சந்தேகத்தின் பேரில் நாம் பதில் சொல்லிவிட்டால் அதன் மூலமாக அவர் அந்த அமலை செய்து விட்டால் அதற்குரிய பாவமும் நமக்கு வந்து சேரும். இது போன்ற சொதப்பல்களுடைய பதில்கள் நம்மிடத்தில் நிறைய வெளிப்படுகின்றன. 4 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இதனுடைய அழிமை யாரிடத்தில் இருக்கிறதோ அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டுக்கிறோமே என்பதாக நாம் சிந்திப்பது கிடையாது. ஏதாவது ஒரு பதிலை நமக்கு தெரிந்ததை சொல்லிவிடுகிறோம். அதன் மூலமாக நாம் பெறக்கூடிய பெரிய தண்டனை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறார். ஒரு நேரத்தில் ஒரு பயணத்தில் சஹாபாத்தோர்கள்லாம் ஒன்று சேர்ந்து போகிறான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறான், அந்த கூட்டத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு இருக்கிறான். அப்போ அவங்க கூட்டமாக பயணம் செஞ்சு போகும் பொழுது அவரில் ஒரு ஆளுக்கு தலையில் பெரிய கல் அடிபட்டு தலை உடைந்து ரத்தம் பீறிட்டு ஓடும். ரத்தம் நிறைய வெளிப்பட்டு விட்டது. அப்போ அவருக்கு அது பெருந்தொடக்காயிடுச்சு. பெருந்தொடக்கை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? குளிக்கணும். அப்போ இவர் குளிப்பதற்காக வேண்டி சஹாபத்தோழர்கள் மற்றவர்கள் எல்லாத்தையும் கேட்குறாங்க, இப்போ என்ன செய்கிறது, நான் குளிக்கணுமா? இல்லை குளிப்புக்கு பகரமாக இப்போ மண்டை உடஞ்சி ரத்தம் ஓடுது, குளித்தா அதன் மூலமாக ஏதாவது ஆபத்து வந்துடும் இல்லையா, தயமம் செய்து கொள்ளலாமா? இப்போ தண்ணி இல்லைன்னு சொன்னால் தயமம் செய்து கொண்டு ஒலுவை குளிப்பை நம்ம என்ன செய்யலாம்? நிறைவேற்றி கொள்ளலாம். இந்த சட்டம் இருக்கிறது, இது எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் தலை உடைந்து ரத்தம் பீரிட்டு கொண்டிருக்கிறார். இப்போ பெருந்தொடக்க நான் நீக்கணும்னா என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சாபத்தோளுக்கு ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்க, தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? ஒலு செய்யணும். தண்ணி இல்லைன்னு சொன்னால் நம்ம மசகு செஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி இருக்குதுல்ல, குளிக்க தான் செய்யணும்னு சொல்லிடுறான். அப்போ தலையிலே அடிபட்டு ரத்தம் பீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர் அந்த சாபம் என்ன செய்கிறாங்க? தண்ணியில் குளிச்சிடுறாங்க. என்ன ஆச்சு? கொஞ்ச நேரத்திலேயே அவர் வஃபாத்தாயிடுறார், மௌத்தாயிட்டாங்க. இந்த செய்தியை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்ன பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர்களெல்லாம் சேர்ந்து அந்த மனிதரை கொன்று விட்டார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களை கொல்லுவானாக என்பதாக சொன்னார். ஒரு சட்டம் தெரியலன்னு சொன்னால் தெரியாது என்பதாக சொல்லிவிட வேண்டும். ஏதாவது சொல்லி மலிப்பி இது போன்ற தவறு செய்கின்ற காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அவருடைய உயிரை இந்த நேரத்தில் வாங்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் இவர்கள் தான். யார் சொன்னாங்களோ குளிக்கத்தான் செய்யணும்னு யார் சொன்னாங்களோ அவங்க தான் கொலை செஞ்சுட்டாங்க என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன செஞ்சிருக்கலாம்? தலையிலிருந்து ரத்தம் விடுகிறது, ஒரு துணியை அல்லது ஏதாவது ஒன்றை இறுக்கமாக கட்டிவிட்டு மசகு செய்திருக்கலாம். இல்லை என்று சொன்னால் மற்ற இடங்களிலே தண்ணீர் ஊற்றி கழுவிருந்தாலே அந்த பெருந்தொடக்கு நீங்கி இருக்குமே. இது இஸ்லாமிய சட்டம். தண்ணீர் பட்ட காரணத்தினால் தலை பிளந்து அந்த இடத்திலே தண்ணீர் விட்டு அவருடைய உயிர் போய்விட்டது என்று சொன்னால் அது கொலைக்கு சமமாகிவிட்டது. இவர்களே கொலை செய்து விட்டார்கள். எந்த காரணத்தினால்? தனக்கு தெரியாத அந்த இல்மை பதிலாக சொன்ன காரணத்தினால் ஒருவருடைய உயிர் போய்விட்டது என்று சொன்னால் இது போன்று
இஸ்லாத்தினுடைய சட்டத்திலே ஏதாவது ஒன்றை பதில் சொல்லிவிட்டு வழிகெடுக்கக்கூடியவர்கள் நம்மிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்படி நம்ம உலகத்தில் ஏதாவது கேள்விகள் கேட்டு வருகின்றார்கள் என்று சொன்னால் தெரிஞ்சால் சொல்லணும். சரியாக தெரிஞ்சால் சொல்ல வேண்டும். தெரியவில்லை என்று சொன்னால் மௌனமாக இருந்துவிட வேண்டும். மௌனமாக இருந்துவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தெரிந்தவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக நாம் அவர்களை அனுப்பிவிட வேண்டுமே தவிர ஏதாவது ஒரு பதில் இதை வேணா செஞ்சுக்கலாம் என்பதாக சொல்லி நாம் சொதப்பி அவர்களிடத்தில் பதில் சொல்லிவிட்டால், நாம் சொல்லக்கூடிய பதில் அவருக்கு இணக்கமாக இருக்கின்றது என்பதாக செய்துவிட்டால் அதற்குரிய முழு பாவம் நமக்கு தான் சேரும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள்லாம் உட்கார்ந்திருந்தோம். அப்போ அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து ஒரு சில யூதர்கள் சென்றார்கள். அப்போ யூதர்கள் அவர்களுக்குள்ளாக என்ன செஞ்சாங்க, இந்த முகமது உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்கலாம் என்பதாக அவர்களுக்குள்ளாக பேசிக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க, உயிரை பற்றி கேட்குறாங்க. ரூஹ் அப்படின்னா என்ன, அது எங்கே இருக்குது, எப்படிப்பட்டது என்பதாக தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டு வருவோம் என்பதாக கடந்து சென்ற அந்த யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்குறாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தாங்க, மௌனமாக இருந்தாங்க, பதில் சொல்லலை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்பொழுது கண்டிப்பாக வசனத்தை வஹையை இறக்குவான் என்பதாக எதிர்பார்த்து கொண்டு நாங்களாம் உட்கார்ந்திருந்தோம். கேள்வி கேட்கப்பட்டு விட்டது, அருமை நாயகம் பதில் சொல்லலை, அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹையை இறக்குவான், பதிலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹையாக இறக்குவான் என்பதாக நாங்கள் அமைதியாக இருந்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹையை இறக்கினான். யஸ்அலூனக அனிர் ரூஹ், ரூஹை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள். அருமை நாயகமே, உங்களிடத்தில் அந்த யூதர்கள் ரூஹை பற்றி கேட்கிறார்கள். குல், நீங்கள் சொல்லுங்கள், அர்-ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹை பற்றி உயிரை பற்றி கேட்கக்கூடிய அவர்களிடத்திலே சொல்லுங்கள், இதனுடைய இல்மு அனைத்தும் என்னுடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதாக பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹையை இறக்கிய உடனே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அவர்களிடத்தில் ஓதி காண்பித்தார்கள். உயிரை பற்றி, ரூஹை பற்றி நமக்கு யாருக்குமே அதனுடைய இல்மு இல்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள், பதில் சொல்லலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், ரூஹை பற்றி கேட்கிறாங்களே, எனக்கு மட்டும்தான் அது தெரியும் என்பதாக நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான் என்று சொன்னால், உயிர் ரூஹை பற்றி இந்த உலகத்தில் இதுவரை யாருமே எப்படிப்பட்டது, அது எப்படி உருவம் இருக்கும் என்பதாக யாராலும் இதுவரைக்கும் சொல்ல முடியல. அதிகம் அறிவிலே ஊறிப்போய் திளைத்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள், அது ஒரு மென்மையான வாயு மாதிரி இருக்கும்னு சொன்னார். ஒரு சிலர்கள் சொன்னார்கள், மரத்தினுடைய வேர் இருக்கிறது அல்லவா, அந்த வேர் எப்படி தண்ணீரை உறிஞ்சி எடுத்து தான் வளர்கிறதோ, அந்த வேர் உறிஞ்சக்கூடிய அந்த தண்ணீர் எப்படி உள்ளே போகிறதோ அந்த தண்ணீரை போன்றுதான் உயிர் என்பதாக சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் சொன்னாலும் முழுமையான உயிர் ரூஹுக்கு உண்மையான அர்த்தமும் அதனுடைய அமைப்பும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்பதை அல்லாஹ் அருள்மறையின் மூலமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லி காண்பித்தான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களிலே, ஈமானுடைய சட்டதிட்டங்களிலே நம்மிடத்தில் ஏதாவது ஒரு கேள்வி வந்தால் அதை தெரிந்தவர்களிடத்திலே கேட்டு நாம் சொல்ல வேண்டுமே தவிர நாம எந்த பதிலையும் சொல்லி அவர்களை வழிகெடுத்து விடக்கூடாது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறார். கல்வியினுடைய ஊற்றாக இருந்த ஹஸரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இல்மினுடைய ஊற்றாக இருந்தார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? கவுலுன் லா அஅலமு நிஸ்ஃபுல் இல்ம். ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, நமக்கு தெரியலன்னு சொன்னால், தெரியாது என்பதாக நாம் சொல்வது கல்வியினுடைய பாதி என்பதாக, அறிவினுடைய பாதி என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, தெரியாதுன்னு சொல்றதுக்கு நம்ம வெட்கப்படக்கூடாது என்பதாக சொல்கிறார்கள். லா யஸ்தஹி அல் ஆலிம், உண்மையான
இல்முடையவனாக இருந்தால் ஒரு கேள்விக்கு பதில் தெரியவில்லை என்று சொன்னால் தெரியாது என்பதாக சொல்வதற்கு நிச்சயமாக அவன் வெட்கப்பட மாட்டான் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால், நம்மிடத்தில் எந்த விதமான கேள்விகள் வந்தாலும் சரி அதற்கு தெரிந்தால் சொல்வதும், தெரியவில்லை என்று சொன்னால் லா அதிரி எனக்கு தெரியாது என்பதாக சொல்வதும் தான் உண்மையான இல்மினுடைய, உண்மையான ஆலிமினுடைய பதில் என்பதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பிரபலியமான மேற்கத்திய அறிஞர் சாக்ரட்டிஸ் என்பவர், அவர் சொல்றாரு, நான் இளைஞனாக இருக்கிற பொழுது நான் என்ன நினைச்சேன்னு சொன்னா எல்லாமே எனக்கு தெரியும் நான் நினைச்சேன். சாக்ரட்டிஸ் சொல்றார், எனக்கு எல்லாமே தெரியும் நான் நினைச்சேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வயசான பொழுது அப்போ எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் என்பதாக நினைத்தேன். அனுபவங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறார், நிறைகுடம் நிறைந்து கொண்டே இருக்கிறாரு. கொஞ்சம் வயதான பொழுது எனக்கு கொஞ்சம்தான் தெரியும் என்பதாக நான் உணர்ந்தேன். ஆனால் வயது முதிர்வு அடைகின்ற பொழுது, முதிர்ச்சி அடைகின்ற பொழுதுதான் எனக்கு தெரிந்தது எனக்கு எதுவுமே தெரியாது என்பதாக என்று சாக்ரட்டிஸ் அவர்கள் சொல்லுகிறார். பிரபல்யமான அறிஞராக, பிரபல்யமான மேற்கத்திய அறிஞரிலே ஒருவராக இருக்கக்கூடிய அந்த சாக்ரட்டிஸ் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் இல்மினுடைய கடைசி பகுதிக்கு முதிர்வுக்கு சென்ற பொழுதுதான் நான் அறிந்து கொண்டேன் எனக்கு எதுவுமே தெரியாது என்பதாக அறிந்து கொண்டேன். இதுதான் நிறைகுடம் என்பது, இதுதான் நிறைகுடம் என்பது. கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த விஷயத்திலையும் சரி, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய விஷயத்தில் ஒருவர் நம்மிடத்தில் வந்து கேட்கின்ற பொழுது தெரியாது என்று சொன்னால் தெரியாது, உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் தெரியாது என்பதாக சொல்லிவிடுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் சரி தெரியாத ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு தெரிந்தது போல சொல்லி வழிகெடுத்து விடாதீர்கள். அல்லது யாராவது சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை வச்சு சொல்லிடுறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கிட்ட உக்பா பின் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபீன் அவர்கள் 34 மாதங்கள், அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷம் கிட்ட அவங்களோடு இருந்தாங்களாம். அவங்க சொல்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு இல்மினுடைய மிக பெரும் வல்லுநராக இருந்தார்கள். அவங்கள்ட்ட ஏதாவது கேள்வி கேட்க வந்தால் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிடுவாங்களாம். எதையுமே உடனே பதில் சொல்லிவிடாமல் தெரியாது என்பதாக சொல்லிவிடுவார்கள். அதே போல இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, லா அதிரி அப்படின்றாங்க. அவர்களெல்லாம் நிறைகுடம் தழும்பாது என்பதாக சொல்வார்களே, அந்த நிறைகுடமாக இருந்தவர்கள் கூட உடனேயே பதிலை சொல்லிவிட மாட்டார்கள். அதே போல அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சட்ட மாமேதை அவங்களிடத்துல ஏதாவது கேட்கும் பொழுது தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளாம் என்ன நினைப்போம், என்னடா அது பெரிய சட்ட மாமேதை பெரிய ஆளுன்னு சொல்கிறோம், கேள்வி கேட்டால் பதில் தெரியலை, இவர் என்ன ஓதினார் என்பதாக சர்வ சாதாரணமாக நாம் பதில் கூறுகிறோமே. இஸ்லாமிய மார்க்கம் அதை நமக்கு சொல்லித் தருகிறது. தெரியவில்லை என்று சொன்னால் அல்லது சந்தேகம் இருக்கின்றது என்று சொன்னால் சொல்லிவிடுங்கள், லா அதிரி, எனக்கு தெரியாது என்பதாகவே சொல்லிவிடுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, லாகின்ன அல் மலாயிகா லம் யஸ்தஹி, மலக்குமார்களே வெட்கப்படலை. மலக்குமார்களே மறுமை அவங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வார்த்தைகளை அப்படியே பின்பற்றக்கூடிய மலக்குமார்களே அவர்களே வெட்கப்படவில்லையே, நாம் ஏன் வெட்கப்பட வேண்டும்? அதற்காக வேண்டிதான் பேருந்தர் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுதெல்லாம் அவர்கள் அழகாக சொல்லிவிடுவார்கள், லா அதிரி என்பதாக சொல்வார்கள். அவர்கள் சொன்னார்கள், அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது, கேட்டால் என்ன தெரியாதுன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் பெரிய சட்ட மாமேதையில் என்பதாக சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், மலக்குமார்களே என்ன செஞ்சாங்க, வெட்கப்படலை. அவங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்வதற்கு அவங்களே வெட்கப்படலை என்பதாக சொல்லிவிட்டு, காலு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீம் ஹகீம் என்கின்ற வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தூய்மையானவர். அவன் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தானோ அது மாத்திரம்தான் நமக்கு தெரியும். அதை விட அதிகமான இல்முகளை அறிந்தவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்கின்ற வசனத்தை ஓதிவிட்டு சொன்னார்கள், மலக்குமார்களே இதுபோல வார்த்தைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லியிருக்கிறார்கள், எனக்கு தெரியாது என்பதாக. அப்படி என்றால் நான் ஏன் வெட்கப்பட வேண்டும் என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால், இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள்,
அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், முஹத்திஸீன்கள், எனக்கு தெரியாது என்பதாக இவர்கள் சொல்வதை முதலாவதாக சொன்னவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதாகவெல்லாம் சொல்லிவிட்ட அந்த வார்த்தை மலக்குமார்கள் தான் முதலாவதாக சொன்னார்களாம், எனக்கு தெரியாது என்கின்ற வார்த்தை. அதையே தான் நபிமார்களும் அதையே தான் சஹாபா தோழர்களும் பின்பற்றி இருக்கிறார்கள். நாம் எல்லாம் இம்மாத்திரம் அறிவிலே குண்டியவர்களாக நம்மை மற்றவர்கள் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஏதாவது பதிலை சொல்லிவிடுகிறோம். மூத்த தாபியின் பேரறிஞர் அப்துல்லாஹ் இப்னு அபீ லைலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அருமை சஹாபா தோழர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க. 120 சஹாபா தோழர்கள்கிட்ட அவங்க பழகியிருக்காங்க, அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்னா சஹாபிட்ட போய் கேட்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்களா, அந்த சஹாபிட்ட போய் கேளுங்களேன்னு சொல்லுவாங்களாம். அப்போ அவங்கள்ட்ட போனால் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்களாம். இப்படியே சொல்லி லாஸ்ட்டில் நான் யாரிடத்திலே முதலாவதாக கேட்டேனோ அந்த சஹாபி இடத்திலேயே மீண்டும் வந்து விடுவேன். என்ன காரணம் தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க, ஒருவர் என்னை விட இதற்குரிய சரியான பதிலை தெரிந்தவர் அந்த சஹாபியாக இருக்கலாம் என்பதாக தன்னை விட மற்றவர்களை இல்மிலே உயர்ந்தவர்களாக கையை காட்டுவார்கள். அதுதான் சஹாபா தோழர்கள். அவர்களுடைய இல்முதான் நிறைகுடம் என்பதை அப்துல் ரஹ்மான் பின் அபீ லைலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல மாலிக் இமாம் அவர்களும் அதே போலத்தான் சொல்வார்கள். ஏதாவது சட்டத்திட்டங்கள் கேட்கப்படுகின்ற பொழுது தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஒரு 6 மாத காலம் ஒருத்தர் என்ன செய்கிறார், ரொம்ப தூரத்திலேருந்து பிரயாணம் செஞ்சு வர்றார், வந்து மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கேட்குறார், ஒரு சட்டத்தை பற்றி கேட்குறார். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, லா அதிரின்னு சொல்லிட்டாங்கன்னு தெரியாதுப்பான்ட்டாங்க. அவர் கோபத்தில் சொன்னார், நான் 6 மாத காலம் பிரயாணம் செய்து உங்களிடத்தில் வந்து கேட்குறேன், நீங்கள் ஒரு பெரிய சட்ட மாமேதை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், உங்கள்கிட்ட வந்து கேட்க நீங்கள் தெரியாதுன்னு சொல்கிறீங்களே என்பதாக சொன்ன பொழுது, மா ரஅய்து ஆலிமன் அக்தரு கௌலன் லா அதிரி மின் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களைப் போல எனக்கு தெரியாது என்பதாக சொன்ன சட்ட மாமேதைகள் வேறு யாருமே இருக்க முடியாது என்கின்ற அளவிற்கு அவர்கள் பதிலை சொல்லுகின்ற பொழுது எப்பொழுதுமே உடனேயே இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை சொல்லுகின்ற பொழுது, பதிலை சொல்லுகின்ற பொழுது உடனே வேகமாக அவர்கள் எந்த பதிலையும் சொல்லிவிட மாட்டார்கள். அதிகமாக யோசித்து சிந்தித்து நிறைய சட்டத்திட்டங்கள் இஸ்லாத்தினுடைய வரம்புகளை எல்லாம் பார்த்துவிட்டு கடைசியில் அழகான அதற்குரிய பதிலை சொல்லக்கூடியவர்களாக இமாம் இருந்தார்கள். அவர்கள்தான் நிறைகுடமாக இருந்தார்கள். அத்தகைய அந்த நிறைகுடங்கள் தான் தழும்பாமல் இருந்து கொண்டிருந்தது. நாம் எல்லாம் சாதாரணமாக ஏதாவது ஒரு தமிழ் புக்கை படிச்சுட்டு உடனே நம்ம பதில் சொல்கிறோம். இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் வேண்டும் என்று சொன்னால் வலைதளங்களிலோ அல்லது கைகளிலே தவழக்கூடிய புத்தகங்களை எடுத்துவிட்டுனால் அதற்குரிய பதிலை எடுத்துக்கொண்டு நாம் செயல்பட்டு விடுகிறோம். அது ஹலாலா ஹராமா, இதுவெல்லாம் ஆகுமா என்பதை நாம் சற்றும் சிந்திக்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற எல்லாமே எனக்கு தெரியும் என்கின்ற அந்த பெருமைக்குரிய வார்த்தை, பெருமைக்குரிய எண்ணம் நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது. அந்த தற்பெருமை நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது. இத்தகைய தீய பழக்கங்களை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் முழுமையாக அழகான முறையிலே நாம் வழிபட்டு நடப்பதற்கு முடிந்த அளவிற்கு இல்மிலே உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களிடத்திலே சென்று நான் அதற்குரிய ஒவ்வொரு பதிலையும் தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை வழிநடக்க முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய அறிஞர்களாக மிக தெளிவாக ஹலால் ஹராமை பேணி நடக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லொருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.